நுவர்ச்சி, தொடி, பயிற்சி, பணுவல், குயில், மொழி, வினா, மாற்றம் 32 சொல் இருக்குது. அத்தனையும் விட்டு நம்மை ஏமாற்றி கொண்டு வார்த்தைன்னு சொல்ல வைத்து விட்டானே, அதை இன்றைக்கும் தினமணியும் மற்ற இதழ்களும் எழுதுகின்றனவே. அதில் நீங்கள் அதனுடைய நுட்பத்தை பார்க்க வேண்டும். ஓய்மான் நாட்டு நல்லியக்கோடன் என்று ஒரு பையன். ஓய்மான் நாட்டு நீங்கள் என்னங்க இவர் அரசர்களையெல்லாம் நம்ம தமிழ் மன்னர்களையெல்லாம் இழிவிழிவாக சொல்கிறார் என்று அந்த ஆரியம் எப்படி உள்ளே நுழையும் என்று எங்களுக்கு தெரியும். எங்கள் ஆள்தான் அவனுடைய இன்னொரு பகுதி சிறப்பு தெரியும். அவன் ஏமாந்த வகை என்ன? இதை அந்த மன்னன் சோழ வளத்தான் மாவளத்தான் பார்த்து விட்டான். இது புறநானூற்று பாட்டிலே அவனே சொல்கிறான். அந்த பல்கண்ணனார் என்கிற பிராமணனே அந்த பாட்டை சொல்கிறான். சோழனுக்கு பிறந்தவன்னு எனக்கு ஐயமா இருக்குது. சோழனுக்கு பிறந்திருக்க மாட்டேன். ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற மன்னர்கள் எவனோ ஆரியனுக்கு எதிர்ப்பாக நடக்க மாட்டான். ஐயமுடையேன்னு சொல்லிட்டு உண்மையான வரலாறு எல்லாம் சதாசிவ பண்டாரத்தார், ராசமாணிக்கனார் அவர்கள் தொடர்பாக இருக்கிற ஆள்கள்லாம் எழுதினதெல்லாம் ஏதாவது எதுக்கு வீண் வம்பு? எவனா அருளி போல இருக்கிறவங்க மாட்டிக்கொள்ளட்டும். அந்த கால புலவர்கள் நேர்மையானவர்கள். அதற்காக சொல்கிறேன். அவர்கள் சென்னா புலவர்னு சொன்னான்னா செவப்புன்னா செவப்பாக இருக்கிற நாக்கு இல்லை. செம் என்கிறது சம். நான் சொல்கிறது சேர்க்கை ஒம் சேர்க்கை சேர்க்கை என்கிறது சம் என்றாகும். சமம் என்கிறது இணைனாகும். சமம் என்கிற அந்த வடிவம்தான் சமம் என்கிறது. சம் என்கிறது தான் செம்மனானது. செம் என்கிறது என்னென்ற வல் என்கிறது வெல்லுனானது போல், கட்டி என்கிறது கெட்டினானது போல், பரு என்கிறது பெருனானது போல், சம் என்கிறது செம்பு என்று சொன்னால் நீ நடுநடியாக சொல் செப்பு. நீங்கள் இயல்பாக அவர்களுடைய வெற்றியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சொல் என்கிற சொல்லுக்கு அரை அசைப்பு, இறை இசைப்பு, இறை கரை கிளவி, கூற்று, தோல், தோற்றம், நுவர்ச்சி, தொடி, பயிற்சி, பணுவல், குயில், மொழி, வினா, மாற்றம் 32 சொல் இருக்குது. அத்தனையும் விட்டு நம்மை ஏமாற்றி கொண்டு வார்த்தைன்னு சொல்ல வைத்து விட்டானே, அதை இன்றைக்கும் தினமணியும் மற்ற இதழ்களும் எழுதுகின்றனவே. அதில் நீங்கள் அதனுடைய நுட்பத்தை பார்க்க வேண்டும். கூறு என்பது பிரிவு. அவள் அங்கிருந்து வந்தாள். அந்த பையன் அந்த மாமரத்தின் கீழ் பக்கத்தின் வந்தான். 2 பேரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவன் அப்பன் புகுந்து விட்டான் என்று சொன்னால் அந்த இடத்தில் தான் கூறினான்னு சொல்லணும். கையில் இசைக்கருவி வைத்துக்கொண்டு வந்தேனேன்னு அவன் பாடுகிற பொழுது இசைக்கருவி வைத்துக்கொண்டு சொல்லுகிறது எதுவோ அது எம்பினான் என்றால் இசைக்கருவி வைத்துக்கொண்டு சொன்னான் என்று பொருள். இப்படி 32 நுண்ணிய உத்திகளோடு சொன்ன அந்த செய்திகளை நம்மிடம் திருப்பி வார்த்தைன்னு சொல்ல வைத்துட்டு என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு பேச வைத்துட்டு ஒரே குழப்பம் பண்ணி விட்டாங்க. அது தொடர்பாக இருக்கிறது தான் அயற்சொல் அகராதி என்கிறதை 40 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறேன். அது தொடர்பாக இத்தனை ஆயிரம் சொற்களை இந்த தமிழன் விட்டுவிட்டு ஈஸ்வரன் கிருபையால் சகல பந்துக்களும் க்ஷேமம்னு எழுதி வைத்து விட்டான். ஈஸ்வரன் கிருபையால், இதில் யாழ் ஈஸ்வரன் கிருபையால் சகல பந்துக்களும் க்ஷேமம் என்று நம்ம தாத்தா எழுதினான். இறைவன் அருளால் அனைத்து உறவினரும் நலம் என்று மறைமலடிகள் சொன்னாரே, எல்லாம் ஒன்றும் அதில் எல்லா தமிழருக்கும் அது விளங்கும். அது இன்னொரு மாயை உள்ளே புகுந்து விட்டது. நான் இப்போ சொல்ல வந்தது செப்பு சென்னா என்று அவன் நடுநடையோடு தான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நான் பின்னால் வருகிறேன். இதில் இந்த பயல்கள் என்னவாக இந்த மன்னர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தார்கள் என்கிற நீங்கள் அந்த புறத்தில் அவனுடைய கோ என்பது அரசன், அவனுடைய இல்லம் கோயில் என்கிறது கோயில் என்று வந்தது அரசனுடைய வீடு. அந்த கோயில் எப்படி இருந்தது என்றால் ஓய்மான் நாட்டு நல்லியக்கோடன் என்று ஒரு பயல். ஓய்மான் நாட்டு நீங்கள் என்னங்க இவர் அரசர்களையெல்லாம் நம்ம தமிழ் மன்னர்களையெல்லாம் இழிவிழிவாக சொல்கிறார் என்று அந்த ஆரியம் எப்படி உள்ளே நுழையும் என்று எங்களுக்கு தெரியும். எங்கள் ஆள்தான் அவனுடைய இன்னொரு பகுதி சிறப்பு தெரியும். அவன் ஏமாந்த வகை என்ன, அவன் இழிவாக நடந்து கொண்ட என்ன வகை என்று வெளிப்படையாக என்னுடைய அப்பா குடித்து விட்டு வந்தால் குடித்து விட்டெல்லாம் உள்ளே வரக்கூடாது என்று அப்பனை பார்த்து கேட்கிற கேள்வி போன்றது அருளியினுடைய கேள்வி.
கோபமாக இல்லை, இவனை நம்முடைய ஆள் இப்படி செய்யக்கூடாது என்கிறதுக்காக. அது என்னென்னா, இவன் இந்த நல்லியக்கோடன் என்னவாக கிடந்தான் என்றால், அவனுடைய படுக்கை காட்சியை காட்டுகிறான். இது சிறுபான்ற்றுப்படையிலே வருகிறது. பல்மீன் நடுவன் என்றால் நடுப்பகுதியில் பல வகையான விண்மீன் கூட்டங்கள். பல்மீன் நடுவன் பால்மதி போல, அதனுடைய நடுவில் நிலா இருக்கிறது போல இவன் இருக்கிறான். சுற்றி இருக்கிற விண்மீன்கள் என்று பெண்களை சொல்கிறான். பல்மீன் நடுவன் பால்மதி போல இன்னகை ஆயமுடு இருந்தோன் குறுகி. இன் என்றால் கக்க புக்கன்னு சிரித்து கொண்டிருக்கிற இழிவான பெண்கள். யா என்கிறது கட்டு, யாயம் என்கிறது ஆயம் என்றானது. ஆயம் என்கிறது கூட்டம். அந்த மகளிர் கூட்டம் அவனை சிரித்து கொண்டே இருக்கிற கூட்டம் விண்மீன் போல சூழ்ந்திருக்கிறது. நடுவில் இந்த பயல் மதி போல இருந்தான். அவனை அடைந்து இன்னகை ஆயம் இருந்தோன் குறுகின். அது கீழே அந்த பயல் எப்படி கிடந்தான் என்கிறது அந்த காட்சியில் பதிவு செய்து விட்டு போகிறான். அவன் இழிவாக அவன் சொல்லணும்னு இல்லை. இதெல்லாம் அதை கேட்டால் அந்த முண்டம் மகிழ்ச்சி அடைவான், வாரி கொடுப்பான் என்று தான் என்னிடம் சொல்லியிருக்கிறான். எனவே அது தொடர்பாக நீங்கள் நாணாமை என்று அவர் சொன்னது, திருவள்ளுவர் சொன்னதை பெரியார் கையில் எடுத்த பிறகுதான் இவன் ஆமாம் உண்மைதான், இவனுக்கு சுயமரியாதை இல்லை, இன்னும் சுயமரியாதைக்கென்று ஒரு இயக்கம் தொடங்க வேண்டுமா? அவர் தொடங்கினார். முதல்ல உனக்குன்னு ஒரு மான உணர்ச்சி இல்லடா, சுயமரியாதை இயக்கம்னு பேர் வைத்ததெல்லாம் அதுதான் அடிப்படையான செய்தி. இது நாணாமை என்று திருவள்ளுவர் சொன்னதனுடைய அடிப்படையிலே எழுந்த உணர்வு அது. சரி, ஒரு சின்ன செய்தியை சொல்ல வருகிறேன். தாமர்னு ஒரு ஊர், ஏராளமான கல்வெட்டுகளில் இந்த காஞ்சிபுரத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற ஊருக்கு தாமர்னு பேர். அங்கே பல்கண்ணன்னு ஒரு பார்ப்பான். அங்கே முதல்ல தொடக்க காலத்தில் வந்திருக்கிற, இப்பொழுது நம்முடைய பெயர்களை எல்லாம் குமரன் என்று இருக்கிற செய்தி, முருகன் என்று இருக்கிற செய்தி என்கிறது சுப்பிரமணியன் என்று மாற்றினது. சு என்ற நல்ல, லோச்சனா கண், சுலோச்சனா நல்ல கண்ணை உடையவள்னு பொருள். சு என்கிறது நல்ல, சுப்ரியா நல்ல விருப்பமானவள், சுப்ரியா சு என்கிறது. சுப்பிராமணியன்னா பிராமணனுக்கு அடிமைன்னு பொருள். சுப்பிரமணியன்னா பெருமையாக சூட்டி கொண்டு இப்படி நிமிர்ந்து நடக்கிறானே தவிர பிராமண அடிமை இன்னும் பொருள், வேறு எந்த பொருளும் சொல்ல முடியாது. சுப்பிரமணிய என்று முருகனையே மாற்றி ரொம்ப நுட்பமாக ஆக்கிவிட்டான். சரி, இது தொடர்பாக இருக்கிறதுல பல்கண்ணன் தொடக்கத்தில் ஒருத்தன் பேர் மாற்றி கொண்டிருக்கிறான், ஒரு பிராமணன் பல்கண்ணன் என்று. பல்கண்ணன் என்ற பல கண்ணை உடையவன், அது இந்திரனுக்குரிய பெயர். இது மணிமேகலையில் ஆழமாக சொல்லப்படுகிறது. அது ஏன் அப்படின்னு, இந்திரனுடைய கதை 2550 ஆண்டுகளுக்கு முந்தி எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். ஒன்றுமில்லை, விஸ்வாமித்திரனுடைய மனைவி அங்கே படுத்திருந்தாள். அவள் பேர் அகல்யன்னு பேர். நீங்கள் என்னுடைய இழிவை நான் சொன்னால் உங்களுக்கு கல்லுதல் என்பது தோண்டுதல்னு பொருள். கல்லுதல் என்று கல்லி எடுத்தான், குளங்கல்லி என்று வரும் ஏராளமான கல்வெட்டுகளில். குள்ளுதல் என்கிறது தான் கல்லுதல் என்றானது, தோண்டுதல்னு பொருள். கல் என்கிறது சொல் ஹல்ய அகல்யா என்றால் தோண்டப்பெறாதவள்னு பொருள். நீங்கள் இதனுடைய இழிவை நீங்கள் எண்ணி பாருங்கள். அகல்யான்னு பேர் வைத்துக் கொள்கிற நம்முடைய முண்டங்கள் என்ன என்றால் அவள் தோண்டப்பெறாதவள், வேறு யாராலும் தோண்டப்படுவது என்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவன் அது தொடர்பாக இருக்கிறது. இந்த இந்திர பயல் அங்கிருந்து வந்து அந்த சேவல் போல வடிவெடுத்து கொண்டு கத்தினான். உடனே விஸ்வாமித்திரன் குளிக்கிறதுக்காக போனான். அதுக்கிடையில் அவளோடு போய் இவன் படுத்தான். அவளுக்கு தெரியும் இவன் இந்திரன் தான் வந்திருக்கிறான் என்று, அது தொடர்பாக இருக்கிறது தெரியும். இருந்தாலும் அவள் இருந்தால் இப்படி இருக்கிறது அவன் சாபம் கொடுத்தான். உன்னுடைய உடம்பெல்லாம் குறியாக, அதாவது கண்களாக போகும். கண்கள் என்கிறது நாகரிகமாக மாற்றி குறி என்கிறதை மாற்றின. 1000 குறிகளோடு நீ இரு என்று எந்த வகையான வெட்கம் இல்லாமல் இந்திரனுக்கு 1000 கண் வந்தது. உடம்பில் வந்ததனுடைய காரணம் அதுதான். 1000ம் குறி. அதனால தான் பல்கண்ணன் என்கிற பெயரோடு அந்த இந்திரன் என்கிற ஒரு பார்ப்பான் பேர் வைத்திருக்கிறான். தாமல் என்கிற ஊரில் தாமர் பல்கண்ணனாக. இந்த தாமர் பல்கண்ணன் சோழன் மாவளத்தானுடைய கோயிலில், அவனுடைய அறையில், அவனுடைய அந்தப்புறத்தில் உட்கார்ந்து கொண்டு வட்டு விளையாடி கொண்டிருந்தான். நீங்கள் ஆரியம்
2000 ஆண்டுகளுக்கு முந்தி அங்கே உள்ளே போய் எல்லாம் காய் விளையாடுறது, விளையாட்டு விளையாடுறது, எல்லாவற்றையும் தொடர்பு கொள்கிறது என்கிற எந்த உச்சத்தில் இருந்தார்கள் என்கிறதுக்கு இது சான்று. வட்டு விளையாடி கொண்டே இருக்கிற பொழுது அவர்களுக்கே இருக்கிற ஒரு இயல்பு கோளாறு, மனக்கோளாறில் ஒரு வட்டுக்காயை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இருக்கையில் கீழே இருக்கிறத மறைத்தான். இதை அந்த மன்னன் சோழ வளத்தான் மாவளத்தான் பார்த்து விட்டான். இது புறநானூற்று பாட்டிலே அவனே சொல்கிறான். அந்த பல்கண்ணனார் என்கிற பிராமணனே அந்த பாட்டை சொல்கிறான். அதுக்கு உரையாசிரியர் குறிப்பு எழுதுகிறார்கள். சோழன் நலங்கிள்ளியின் தம்பி மாவளத்தானும் தாமர் பல்கண்ணனும் வட்டு பொருளி வட்டு விளையாடி கொண்டிருந்த பொழுது கை கரப்ப வெகுண்டு, இது பழைய உரை, 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய உரை. கை கரப்பன கையினாலே மறைக்க அவனுக்கு கோபம் வந்து விட்டது. பார்ப்பான் ஏமாற்றுகிறான், திருட்டு வேலை செய்கிறான் என்று வெகுண்டு வட்டு கொண்டு எரிந்தானை சோழன் மகன் அல்லை. டேய், நீ சோழனுக்கு பிறக்கலடான்னு சொல்லியிருக்கிறான். அதை பாட்டில் வருது. நீ சோழன் மகன் அல்லை என நாணி அவன் உடனே கவுந்து தப்பு செஞ்சிட்டோன்னு அந்த மாவளத்தான் தலையை கவுத்து கொண்டிருக்கிறான். அவனை நாணி இருந்தானை பல்கண்ணனார் பாடியது. ஒரு இடத்துல சொல்கிறான், ஐயமுடையேன், நீ சோழனுக்கு பிறந்தவன்னு எனக்கு ஐயமா இருக்குது, சோழனுக்கு பிறந்திருக்க மாட்டேன். ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற மன்னர்கள் எவனோ ஆரியனுக்கு எதிர்ப்பாக நடக்க மாட்டான். ஐயமுடையேன் சொல்லிட்டு ஆர்முனை தெரியல் நின் முன்னோரெல்லாம் ஆர் என்கிறது ஆத்தி மாலை. 6 புனை தெரியல், அது மாலையை சூடிக்கொண்டிருக்கிற நின் சோழர்கள் எல்லாம் பார்ப்பனர் நோமன செய்யலர், பார்ப்பனர்கள் மனம் நோகும்படியாக செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. நீ செய்திருக்கிறாய், எனவே நீ சோழன் அல்லை, உன்னுடைய பிறப்பிலே நான் ஐயப்படுகிறேன் என்று சொல்கிறான். மற்ற இது நீர்த்தோ, உனக்கு இது தன்மைதானா, இப்படி செய்யலாமா என்று அவன் பாடின பாட்டு புறநானூற்றிலே 43வது பாட்டாக வந்திருக்கிறது. சரி, இது ஏராளமான செய்திகள் எப்படி இருக்குது, என்ன நடந்தது என்கிறது உண்மையான வரலாறு எல்லாம் சதாசிவ பண்டாரத்தார், ராசமாணிக்கனார் அவர்கள் தொடர்பாக இருக்கிற ஆள்கள்லாம் எழுதினதெல்லாம் ஏதாவது எதுக்கு வீண் வம்பு, எவனா அருளி போல் இருக்கிறவன் மாட்டிக்கொள்ளட்டும், தொடர்பாக எதுக்கு வீண் வம்புன்னு எல்லாம் மூடி பூசி புணுக்கு பூசி வைத்திருக்கிறது போல எல்லாம் அமைதியாக நல்ல பிள்ளை போல எல்லாருக்கும் நல்ல பிள்ளை போல் நடந்திருக்கிறார்கள்.